வெல்கம் டு ஐரக்ஸின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, தமிழ் லைட் சேனல் தான் பார்க்க போறோம். இப்ப ரீசென்ட்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. தமிழக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, விஜயகாந்த் அவர்களுடைய அந்த தேமுதிக கட்சியோட பொதுக்குழுவிற்கு அவர் வந்திருந்தாரு. இல்லை, அவர் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அவர் அந்த நிலைமையில பார்க்கும்போது என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா ஒரு சிங்கம் மாதிரி கர்ஜிச்ச ஒரு மனுஷன் தன்னால எதையும் சுயமா செயல்பட முடியாத ஒரு மனிதரா அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர் அப்படியே அந்த சேர்ல உட்காந்துட்டே இருக்கிறாரு. எங்க கொஞ்சம் கவனிக்காம விட்டா அப்படி சரிஞ்சு விழுந்துருவாரோ அப்படின்னு அவர் பின்னாடி இருந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சட்டையை பிடிச்சி டைட்டா அப்படியே பிடிச்சி இழுத்துட்டே இருக்கிறாரு. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஷோல்டர்ல கை வச்சு அப்படி லைட்டா அவர் பின்னாடி தள்ளிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் விட்டா கூட அப்படியே முன்னாடி விழுந்துருவாரு. அவர் கண்ணு முன்னாடியே அவருக்கு என்ன நடக்குது அப்படின்றது தெரியுது. ஏன்னா மாலை போட போதும் சரி, அதே மாதிரி பிரேமலதா அவர்கள் வந்துட்டு பொதுச்செயலாளரை அறிவிக்கும் போதும் சரி, இந்த மாலை போடும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவர் எழுந்து வரதுக்கு ட்ரை பண்றாரு. அதே மாதிரி பிரேமலதா அவர்கள் வந்துட்டு பொதுச்செயலாளர் அப்படின்னு சொல்லும்போது கூட அவர் எழுந்துக்க ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் எதுவுமே முடியல. அவர் கண் எதிர்க்க தான் நடக்குது. ஆனா அவரால் எதுவுமே செயல்பட முடியல. பொதுவாகவே எல்லாரோட வாழ்க்கையில இந்த கசப்பான விஷயங்கள் நடக்கும்போது, இப்போ என்னோட லைஃப்ல ஒரு சில கசப்பான விஷயங்கள் நடக்கும்போது, வாழ்க்கைன்னா அப்படிதான், இதெல்லாம் நடந்தே தீரும், இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் போயிடணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நான் வந்துடுவேன். ஆனால் விஜயகாந்த் அவர்களை இந்த மாதிரி பார்க்கும்போது என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. அந்த விஷயம் எனக்கு நடக்கலை அப்படின்னாலும், இப்படி ஒரு மனுஷருக்கு இந்த மாதிரிலாம் நடக்கவே கூடாது, இது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்றத இப்போ வரைக்குமே என்னால் ஏற்றுக்க முடியல. விஜயகாந்த் அவர்கள் எப்படி இருந்த ஒரு மனுஷன், சும்மா சிங்கம் மாதிரி கர்ஜிச்ச ஒரு மனுஷன், இன்னைக்கு ஒரு பேச்சுல பார்த்தீங்கன்னா குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இப்போ சுத்தமா பேச முடியாத ஒரு சூழலுக்கு அவர் வந்துட்டாருன்னு பார்க்கும்போது அது ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு. அதான் பேட்டி கொடுக்கும்போது சொன்னேன், நான் அழிந்தால் நான் மட்டும்தான் அழிவேன், உங்களை அழிய விடவே மாட்டேன். நான் நல்லா இருந்தா உங்க எல்லாரையுமே நல்லா இருக்க வைப்பேன். நான் வருவேன். ஏன் வெறி, என் மக்கள் தான், என் மக்களுக்கு நான் வர்றதுக்கு என்ன, நானும் எல்லாரும் மாதிரி ஏசி காரில் நான் மட்டும் உட்காந்துட்டு போக வேண்டியதானே. நான் நடிச்சுட்டு போறேன், முதல்ல சம்பளம் கூட வாங்கிருக்கலாம், இப்போ குறைச்சி வாங்கிட்டு போறேன். ஆக பணம் தானே. ஹலோ, எப்படி இந்த குரல் நல்லா இருக்கா? கேக்குதா? கேக்குதா? இல்லை, கேட்கலாம். மக்களுக்கு நல்ல வரேன், சீக்கிரம் வரேன், மீண்டும் வருவேன், நிச்சயமாக வருவேன் என்று கூறிக்கொண்டு எல்லாரும் தாண்டு போகணும், எல்லாரும் தாண்டு போகணும். இது அப்பெல்லாம் ஏற்படுவது அப்பெல்லாம் எடுத்துக்கலாம். தெரிந்து கொண்டு உங்களது விடப்படுவது இந்த விஜயகாந்த். பல பேருக்கு நல்லது பண்ண மனுஷனுக்கு இப்படி நடக்கிறத பார்க்கும்போது தான் கடவுள் மேலே கொஞ்சம் கடுப்பாகுது. ஏன்னா நமக்குலாம் சின்ன வயசுல என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, தர்மம் தலை காக்கும், நல்லது பண்ண நீங்க பண்ண நல்லதே உங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளே வளர்த்துருக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இவர் பண்ணாத நல்லதா எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நல்லது இவர் பண்ணியிருக்கிறாரு. முக்கியமா வந்த அத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட வச்சு அழகு பார்த்துருக்கிறாரு. அப்படி இவ்வளோ நல்லது பண்ணவருக்கு ஏன் இப்படிலாம் நடக்கணும்? இரவு கரெக்டா ஒரு 7 மணி அந்த நேரத்துல கூட ஒரு 10 பேர் ரசிகர் அப்படிங்கிற மாதிரி நின்று இருந்தாங்க. நான் ரசிகர் தான் நினைச்சேன். அப்புறம் தான் தெரியுது, இல்ல சார் டெய்லி அவர் உதவி பண்ணுவாரு, மத்தியானம் வந்தா மத்தியான சாப்பாடு, நைட்டு வந்தா நைட்டு சாப்பாடுன்னு. ஏன்னா அன்னைக்கு சாப்பாட்டுல கஷ்டப்படுறவங்க நானும் ஒருத்தன். கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு ஏழையா இருக்காங்க, ஒரு வயசான பாட்டி மாதிரி இருக்கோம்னா அது எப்படி பணம் எடுத்து கொடுக்குறாருன்னே தெரியாது. யாருக்கும் தெரியாம நைஸை கொடுத்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டே அப்படி போய் அப்படி பார்க்க போற மாதிரி எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு அப்படி கொடுத்துட்டு வந்துருவாரு. ஒண்ணுமே தெரியாது அவர் கொடுத்துருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. மற்ற அமைப்புகள்லாம் நன்கொடை தரும் முன்னாடி முதல் நன்கொடை நடிகர் சங்கத்திலிருந்து விஜயகாந்த் கொடுப்பார், சொந்த காசுல இருந்து கொடுப்பார். இன்னொன்னு படிப்புன்னு முகமே தெரியாது, யாரு என்னன்னே தெரியாது. சில நேரத்துல பார்க்க கூட மாட்டாரு. அவங்களுடைய அப்ளிகேஷன் மட்டும் அது யாராவது கொண்டு வந்து அசிஸ்டன்ஸ் யாராவது ராமவசந்தன் யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்க. கொடுத்தோன்னா அப்படி பார்ப்பாரு, பார்த்துட்டு உடனே அவங்களுக்கு பணம் அனுப்பிச்சிருக்கணும். அவங்களுடைய முகம் கூட அவருக்கு தெரியாது.
அதை பார்க்க கூட இது பண்ணாரு. முதல்ல அவங்களுக்கு பணத்தை கொடுங்க அப்படின்னாரு. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி. பார்த்தா அந்த ஹோட்டலுக்கு வெளியே தேவி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐ திங்க் ஒரு 5000 பேருக்கோ 10,000 பேருக்கு வேஷ்டி சட்டை தையல் மிஷின் ப்ரெசென்ட் பண்ணாரு பெரிய மருது டைம்ல. அது ஒன்று. பிரசாதுக்கு ஆப்போசிட் நினைக்கிறேன் 24 hours கிளினிக், ஒரு ஓபி பேஷண்ட் கிளினிக் ஒன்று வச்சிருந்தார். அதில் வந்து அவுட் பேஷண்ட்ஸ் வந்து 3 டாக்டர்ஸ், ஐ திங்க் 3 ஷிஃப்ட்னு நினைக்கிறேன், ரைட். அவுட் பேஷண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் ஆஃபீஸ் தான். யாரோ வருவாங்க போவாங்க. நானே கண்ணால் பார்த்துருக்கேன். ராஜாபாத ஸ்ட்ரீட்டில் அப்போ ஆஃபீஸ் இருந்தது. அப்போ யாரோ வருவாங்க. சினிமாவுக்கு போராடிக்கிட்டு இருக்க இளைஞர்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, நடிக்கணும்னு ஆசைப்படுற இளைஞர்கள் எவ்வளவோ பேர் வருவாங்க. வந்து மத்தியான சாப்பாட்டுக்கு எங்கடா போகலான்னு பார்க்கும்போது ராஜாபாத ஸ்ட்ரீட்டு விஜயகாந்த் சார் ஆஃபீஸ்னு வருவாங்க. எவ்வளவோ பேர் சாப்பிட்டு போவாங்க. யாரையும் அவர் எதுவும் கேட்பது. விஜயகாந்த் அவர்கள் திரையில மட்டும் இல்ல, நிஜத்திலையும் ஒரு ஏழைகளின் நாயகனா தான் இருந்தாரு. இந்த மற்றவங்க மாதிரி இந்த படத்துல மட்டும் நான் ஏழைகளின் நாயகன், ஏழைகளுக்காக உயிரை கொடுப்பேன், இந்த ஒரு சொட்டு வேர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லலாம் ஊரை ஏமாத்தவே இல்லை. அவர் திரையில எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் மக்கள்கிட்ட சகஜமா பழகினார். எனக்கு சின்ன வயசுல இருந்து நன்மைகள் செய்து செய்தான் பழக்கமே தவிர எது தீமைகள் செஞ்சலாம் எனக்கு பழக்கம். வலதுகை எடுத்து கொடுக்கிற அந்த நேரத்துல யோசிச்சா தப்பு தான் நான் இடதுகையில் எடுத்து கொடுக்கிறேன். அந்த அளவுக்கு தர்மம் மிக சிறந்தது, சால சிறந்தது. நீ 4 ஏழைகளுக்கு உதவி பண்ணி பாரு, அதுல இருக்கிற சுகம் எதுலையும் கிடையாது. இதை நான் அனுபவிச்சிருக்கேன், அனுபவிச்சிருக்கிறேன். அதே மாதிரி இந்த மற்ற நடிகர்கள் மேல ரஜினி, கமல், விஜய், அஜித் இவங்க மேலாம் கூட இவங்களால நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டு வாசலில் அவங்க மேல பிரச்சனை பண்ண எத்தனையோ தயாரிப்பு நிறுவனங்கள், தயாரிப்பாளர்கள் இருக்கிறாங்க. ஆனா விஜயகாந்த் அவர்களால் நஷ்டம் அடைஞ்சேன் அப்படின்னு ஒருத்தரும் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் எங்ககிட்ட பணம் வாங்கி ஏமாத்திட்டாரு, இல்ல பணம் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு, இல்ல ஒரு வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியை செய்யாம ஏமாத்திட்டாரு அப்படின்னு கூட விஜயகாந்த் அவர்கள் மேல ஒருத்தர் இது வரைக்கும் குற்றச்சாட்டு சொன்னதே கிடையாது. தைரியமா நான் மாறுதட்டி சொல்லுவேன். சாப்பாடு என்றால் அதில் விஜயகாந்த் தவிர யாரும் பேர் எடுக்க முடியாது. ஏன்னா போட்டு பேர் எடுக்கணுங்கிறது கிடையாது, எதுவுமே இங்கிருந்து வரணும். இங்கிருந்து வந்தால்தான் அது நிலைக்கும். இதயத்திலிருந்து எதுவுமே வரணும், வந்தால்தான் நிலைக்கும். ஆக நான் கத்துக்கிட்டு இருக்கிறேன், எல்லாருக்கிட்டையும் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நல்லதே கத்துக்கிறேன். என்னையா செத்தா 6க்கு 3 என்ன கொண்டு போற, காசு பணத்தை கொண்டு போறியா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கோடி கோடியா கொள்ளையடிச்சு ஊழல் பண்ணி சேர்த்து அந்த காசை கொண்டு போக போறீங்களா, இல்ல காசெல்லாம் எரிக்க போறீங்களா? சந்தனம் கட்டால எரிக்கலாம், காசு இல்ல. காசு இல்லாத என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு காசு படம், மக்களை வாழை, மக்களை சிரிக்க வை, மக்களை சந்தோஷப்படும். இதைத்தானே நீங்க சொல்ற ஒவ்வொரு மதத்திலையும். பகவத்கீதையில கூட கிருஷ்ணர் என்ன சொல்றாருங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையுமே எல்லா மதமும் ஒன்றைத்தான் சொல்லுது. அதனாலதான் நான் ஜாதி மதத்தை பார்க்க மாட்டேன். ஜாதியும் கிடையாது, எந்த மதமும் கிடையாது, சும்மா இவங்க எழுத்துக்கிறாங்க. விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த போலியான முகம்னு ஒன்று இருந்ததே கிடையாது. இந்த முன்னாடி ஒன்று பேசிட்டு பின்னாடி போய் ஒன்று பேசுறது, இந்த மேடல் ஒன்று பேசிட்டு அப்புறம் கீழே இறங்கினதுக்கு அப்புறம் அதை மாற்றி பேசுறது, இந்த படத்துல வாரி வரலாறு நடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கினதுக்கு அப்புறம் என் காசு அதெல்லாம் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பொய்யான முகத்தோட ஒரு வாழவே இல்லை. அவர் எப்போதும் எல்லாருக்கும் உண்மையாவே இருந்தார். அதே மாதிரி தப்புனா தப்பு, சரினா சரி, தப்புனா தப்புன்னு சொல்லுவாரு, அதையும் மீறி கேட்கணும், சப்பு சப்புன்னு 2 அப்பு அப்புவாரு. அதே மாதிரி தான் கூட இருக்கிறவங்களும் சரி, தன்னை நாடி வந்தவங்களுக்கும் சரி, அவங்கள வந்துட்டு அவ்வளோ அன்பா பார்த்துக்கிட்ட ஒரு மனுஷன். அவங்களோட பொருளாதார ரீதியாகவும் சரி, இல்ல வேலை வாய்ப்பு, படிப்பு, இப்படி எல்லா விஷயத்திலும் அவங்களுக்கு கூட உறுதுணையா இருந்து அவங்க கூடவே குடும்பத்துல ஒருத்தரா பயணிச்சவர் தான் விஜயகாந்த் அவர்கள். அவர் நடிகனா இருக்கும் போதே இந்த தையல் மிஷின் கொடுக்கறது, வாக்கர் கொடுக்கறது, இதெல்லாம் அவர் அப்பவே செஞ்சுட்டு கொடுப்பாருங்க. கொடுக்கறது தாங்க தெரியும் அவருக்கு. நம்ம எடுத்துட்டு போய் சார் இந்த ஷெட்யூலோட பேமெண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா கூட அதை வாங்கி வச்சு, ஏய் அவன் மதுரையில இருந்து ஒருத்தன் போன் பண்ணா பாரு, அவனை வர சொல்லி இந்த காசு கொடுத்து அனுப்பியா, இவன் கேட்டான் பாரு, அவனுக்கு ஒரு 10,000 ரூபாய் குடியா. இப்படி கொடுக்கக்கூடிய வள்ளல் நான் கண்ணெதிர்க்க பார்த்திருக்கேன். மனிதன், மிகப்பெரிய மனிதர். அவர் இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னே இல்லை. அவர் இப்ப செய்யறாருன்னு எல்லாருக்கும் தெரியுது. அவரை மாதிரி செஞ்சவங்களே கிடையாது. விஜயகாந்துக்கு எனிமையே இருக்க முடியாது. சினிமாவிலேயே நான் பார்த்ததுல பெஸ்ட் ஹியூமன் விஜயகாந்த். வேற யாரும் எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே. ராஜாபாதர் ஸ்ட்ரீட்ல அவருக்கு ஆபீஸ் இருந்தது. எவ்வளோ ஒரு நாளைக்கு 500 பேர், 400 பேர், 200 பேர் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவுடோர்ல ஷூட்டிங்ல வந்தா கூட அவர் ரூம்ல அவர் படுத்திருக்க மாட்டார். லைட்மேன்கள் கூட போய் படுத்திருப்பாரு, ப்ரொடக்ஷன் பாய்ஸோட போய் படுத்திருப்பாரு, அவங்களோட உட்காந்து சீட்டு விளையாடுவாரு.
இந்த தண்ணியை வந்துட்டு போய் தூங்குறவங்க தலையில் ஊற்றி விட்டுருவாரு. ஒரு அவங்களோட ஐக்கியமாகியே இருந்த ஒரு கேரக்டர் அவர். அவருக்கு உதாரணம் சொல்றதுக்கு அவர் மட்டும்தான். அங்க நாங்க படிச்ச ஸ்கூல்ல அவர் படிக்க வச்ச பசங்க எக்கச்சக்கமா வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. சார் ஹெல்ப் பண்ணி படிக்கிற பசங்க அந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய ஏரியாவுக்கு ஃபுல்லா அவர் வந்து சாப்பாடு போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு ஃபீஸ் கட்டின பசங்க எல்லாம் நான். அவர் வந்து பழைய மாதிரி ஆக்டிவா இருந்திருந்தாரு அப்படின்னா இப்போ வந்து இந்த புயல் வெள்ளத்துக்குலாம் இந்நேரம் ஒரு களத்தில் இறங்கி வேலை செஞ்சிருப்பாரு. இந்த மற்ற நடிகர்கள் மாதிரி இந்த 100 கோடி சம்பளம் வாங்குற நடிகர்கள் மாதிரி வந்துட்டு எவன் சத்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம போயிருந்துருக்க மாட்டாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த மக்களால் வாழ்ந்தாரு, இந்த மக்களுக்காகவே அவர் செய்வார். ஏன்னா மக்களோட அடிமட்டம் என்ன, அவங்களுடைய வழி என்னங்கிறது எனக்கு தெரியுமா. நான் நடந்து வந்திருக்கேன், நடந்து போயிருக்கேன், அவங்களோட தரையில உட்காந்து சாப்பிட்டுருக்கேன், அவங்களோட குடிசையில உட்காந்து நான் தூங்கி இருக்கேன், சிம்னி விளக்குல நான் படுத்தலாம் உருண்டிருக்கேங்கிறது யாரும் புரியாம இருக்கிறாங்க. பிறந்தோம் வாழ்ந்தோம் இருந்தோம் இருக்க இது இந்த மாதிரி அன்பு ஜனங்கள்கிட்ட என் மக்கள்கிட்ட கிடைக்காத அன்பு வேற யாருக்கிட்டே எனக்கு கிடைக்க போகுது. நீங்க கோடி கோடி அள்ளி கொடுத்தா கூட கிடைக்காது இந்த மாதிரி அன்பு. எங்க கிடைக்கும்? இதுக்கு மேல நான் என்னையா குடுப்பட பண்ணிருக்கணும். என் உடல் பொருள் ஆவி எல்லாமே இந்த மக்களுக்கு, இந்த தாய்மார்களுக்கு, இவங்களுக்காகத்தான் செலவு பண்ணி என்னுடைய இளைஞர் பெருமக்களுக்காக. அவர் பழைய மாதிரி ஆக்டிவா இல்லையன்ற வருத்தம் தான் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு குழந்தை மனம் கொண்டு ஒரு கோபக்காரர் அவரு. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சப்போர்ட் இல்லாம அவரால் இருக்க முடியாதுன்னு ஒரு குழந்தை மாதிரியே மாறிட்டார். விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலையான ஒரு முகம். அவர் ஃபேஸ் கருப்பா இருந்தாலும் முகம் அவ்வளோ கலையா இருக்கும். அதே மாதிரி ஒரு மேன்லியான பர்சன் தான் அவர். ஒரு சில பேர் இந்த டான்ஸில் பார்த்தீங்கன்னா கூட அவங்ககிட்ட ஒரு பெண் தன்மை மாதிரி இருக்கும் ஒரு சில டான்ஸில், ஒரு சில ஹீரோக்கள் ஆடும்போது. ஆனால் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் சாங்ஸில் அவர் ஆடும்போது கூட ஒரு மேன்லினஸ் இருக்கும், ஒரு கம்பீரம், ஒரு வீரமான ஒரு தோற்றம் இருக்குல்ல, அது வந்துட்டு அவர் டான்ஸில் ஆடும்போதும் தெரியும். அவர் ஒரு சில சாங்கில் நோட் பண்ணிங்கன்னா கேமரா முன்னாடி வந்து இந்த மக்களை பார்த்து ஒரு சிரிச்சு அப்படி போவார். அதெல்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, பொதுவாக மக்கள் ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, நாம் வந்துட்டு இந்த மனுஷன் நல்லவர்னு ஒருத்தர் சொல்லுவோம்ல, அவருக்கும் விஜயகாந்த் அவங்கள ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இல்லை இவன் கெட்டவன் அப்படின்னு நாம் ஒரு சில பேர் ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம்ல, அந்த கெட்டவங்க கூட விஜயகாந்த் அவர்களும் நல்லவர்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான மனிதன், ஒரு உதவக்கூடிய ஒரு மனிதன், மனுஷன் தெய்வம். விஜயகாந்த் வந்து சாதாரண சொல்லக்கூடாது. நான் என் வீட்டில் கூட விஜயகாந்த் ஃபோட்டோ ஒரு ஆள் தான் ஃபர்ஸ்ட் போட்டு வச்சிருந்தேன் வீட்டில். வேறு யார் ஃபோட்டோவும் கிடையாது. நான் மட்டும் இல்லை, எல்லாரும் கேப்டன். அப்படி ஒரு ஹீரோ எல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க. கிரேட் மேன், கிரேட்டஸ்ட், எக்ஸ்ட்ராடனரி. சில பேர் நம்பவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஹீரோ சார் விஜயகாந்த் சார். டூ குட். அவ்வளோ நல்லா எல்லாம் இருக்க முடியுமா? அப்படி இருக்கும். அப்படி ஒரு நல்லா நல்ல மனிதர், அளவு கடந்த நல்ல மனிதர். இன்றைய செட்டுக்குள்ள யதார்த்தம், கள்ளக்கபடம் இல்லாத தன்மை, மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியது எல்லாம் விஜயகாந்த் கிட்ட ரொம்ப அதிகம் இருந்தது. அவர்கிட்ட நல்ல மனசு, நல்ல குணங்கள் நிறைய இருந்துச்சு. நல்ல மனிதர், பண்பாளர். ஆனா அளவு கடந்த நல்ல மனிதர். நல்ல மனிதர் மட்டும் இல்ல, அளவு கடந்த நல்ல மனிதர். நல்லவங்களுக்கும் சரி கெட்டவங்களுக்கும் சரி விஜயகாந்த் அவர்கள் நல்லவர் தான். மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல ஓடி வர ஒரு நபராக பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் தான் இருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இலங்கையில தமிழர்களை கொன்று குவிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் கேள்விப்பட்டு மிகப்பெரிய அந்த போலீஸ்காரங்களோட அரசியல் ரீதியில் எதிர்ப்பையும் மீறி முதல்ல பெரிய போராட்டம் பண்ணார் விஜயகாந்த் அவர்கள் தான் தமிழ்நாட்டில். அதுக்காக பார்த்தீங்கன்னா அவர் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணாரு. அதை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. மறுபடியும் இன்னொரு போராட்டத்தையும் அவர் நடத்தினார். அதே மாதிரி வெறும் போராட்டத்தோடு நிறுத்தாம இலங்கையிலேருந்து வந்த அகதிகளுக்கு ஓடி போய் உதவி செஞ்சவர் தான் விஜயகாந்த் அவர்கள். இதோ இப்போ இந்த இலங்கை தமிழர்களை வச்சு இந்த அரசியலுக்காக பணம் சம்பாதிக்கிறாங்களே, அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த இலங்கையிலேருந்து வந்த அகதிகளுக்காக இப்போ எந்த உதவியும் செய்யறதே கிடையாது. சாப்பாடு கூட எதுவும் கொடுக்கறது கிடையாது. ஆனால் அவங்கள வச்சு பணம் சம்பாரிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. இலங்கை தமிழர்களுக்காக நாங்கள் போராடுறோம் அப்படின்னு. ஆனால் உண்மையாகவே இலங்கை தமிழர்களுக்காக அரசியல் ரீதியாக வந்த மிகப்பெரிய எதிர்ப்பையும் மீறி போராட்டம் நடத்தி இலங்கையிலேருந்து வந்த அகதிகளுக்கு ஓடி போய் உதவி செஞ்ச விஜயகாந்த் அவர்கள், அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி இலங்கை தமிழர்களுக்காக போராட்டம் நடத்திருக்கேன், இலங்கை தமிழர்களுக்காக நான் போய் இந்த உதவியெல்லாம் செஞ்சேன்னு எந்த ஒரு மேடையிலும் சொல்லி காட்டினதே கிடையாது. அதே மாதிரி அவர் நடிக்கிற திரைப்படங்கள் மூலயமா தன்னால் மக்களுக்கு என்னென்ன கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அப்படியான திரைப்படங்கள் தான் விஜயகாந்த் அவர்கள் தேர்ந்தெடுத்து நடிச்சார். முக்கியமாக மக்களுக்கு வந்துட்டு அரசியல் புரிதல் நிறைய வரணும் அப்படின்றதுல அவரோட திரைப்படங்களை ரொம்ப கவனமாக பார்த்துட்டாரு. இந்த அரசியல்வாதிங்க மக்களை எப்படிலாம் ஏமாத்துறாங்க, இந்த அரசியல்வாதிங்க அரசியல் லாபத்துக்காக மக்களை எப்படிலாம் பகடக்காயாக பயன்படுத்துறாங்க, இந்த அரசு அதிகாரிகள் இந்த லஞ்ச ஊழலாம் வாங்கிட்டு மக்களுக்கு எதிரான செயல்கள்லாம் எப்படி செய்கிறாங்க, இந்த ஜாதி கட்சி தலைவர்கள்லாம் மக்களை எப்படிலாம் முட்டாளாக்கி வழி நடத்துறாங்க அப்படின்றத அவரோட திரைப்படங்கள் மூலயமா பாமர மக்களுக்கு தன்னோட ஒவ்வொரு திரைப்படத்திலையும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் விஜயகாந்த் அவர்கள். அதனால தான் அவரோட திரைப்படங்களை அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஆக்ரோஷமாக இருக்கும். நம்ம சொல்லுவோம்ல,
விஜயகாந்த் மாதிரி பக்கம் பக்கமாக பேசாத அப்படின்னு. விஜயகாந்த் அவர்கள் பக்கம் பக்கமாக பேசின அனைத்து வசனங்களும் மக்களுக்கு நன்மை பயக்கும் வசனங்களாக தான் அவர் பேசியிருந்தார். தன்னோட திரைப்படங்கள் மூலமா அந்த மக்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை கொண்டு போய் சேர்க்க முடியும், என்ன மாதிரியான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு அவரோட திரைப்படங்கள் அவர் நடிச்சனால தான் அவர் என்னமோ நம்ம எதிர்க்க நின்று நம்ம கிட்ட இந்த க்ளோஸாக ஒரு மேடையில் நின்று பேசுகிற மாதிரி அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கும். இந்த ஆக்ரோஷமாக கண்கள் சிவக்க உணர்ச்சி பெருக்க பேசுகிற அந்த காட்சிகள் பார்த்தீங்கன்னா அது உண்மையாகவே அந்த உள்ளுணர்வு இருந்தால் தான் அந்த மாதிரி அவரால் பேசவே முடியும். ஸோ எங்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ அங்கெல்லாம் மக்களுக்காகவே சிந்தித்து மக்களுக்காகவே செயல்பட்டவர் தான் விஜயகாந்த் அவர்கள். நான் அழிந்தால் நான் மட்டும்தான் அழிவேன், உங்களை அழிய விடவே மாட்டேன். நான் நல்லா இருந்தா உங்க எல்லாரையுமே நல்லா இருக்க வைப்பேன். அவர் ஆக்டிவாக இருந்த காலத்தில் அவர் உழைப்பு அனைத்தையும் மக்களுக்காகவே செய்தவர் தான். நான் மக்களுக்காக சேவை செய்கிறேன், நான் மக்களுக்காக இதெல்லாம் பண்ணலான் இருக்கேன், நீங்கள் உங்கள் பணம் கொடுங்க, நீங்கள் எது கொடுங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்கிட்ட போயெல்லாம் அவர் கெஞ்சவே இல்லை. அவர் உழைப்பினால் அந்த காசை வச்சு அவர் மக்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சார். என் பேரை அசிங்கப்படுத்துறீங்க, நான் காசுக்கு ஆசைப்பட்டதால் என் பேரை அசிங்கப்படுத்த. இப்ப 50 லட்ச ரூபா நான் எப்படியா என் மகளிருக்கு டெபாசிட் பண்றேன், என் சொந்த பணங்கிறேன். காசுக்கு ஆசைப்பட்டிருந்தா தானே, காசுக்கு என்னைக்கும் ஆசைப்பட மாட்டேன். பேரிகார்டு நான் கொடுத்துருக்கேன், ஒரு 50 பேரிகார்டு நான் வச்சிருக்கேன். 50 பேரிகார்டு யாருக்காக வச்சிருக்கேன்? குழந்தை ஸ்கூல்ல வந்து போகும்போது ஆக்சிடென்ட் பஸ் லாரி வேகமா வருது, அந்த ஸ்கூலுக்கு தடுப்பு போடணுங்கிறதுக்காக அந்த பேரிகார்டு நானே ரெடி பண்ணி கொடுத்தா விஜயகாந்துங்கிற பேர் இருக்கு போடாதீங்கன்னா. நான் தெரியாம கேட்கிறேன், எத்தனை கம்பெனி பேர் உள்ளது போர்டு இருக்கு, அப்ப அவங்களுக்கெல்லாம் போர்டு நீங்க வாங்கி வைக்கலையா? என்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நான் என்னென்ன பண்றேன், 3 சக்கர சைக்கிள்கள் 100 தரேன், தையல் மிஷின் 100 தரேன். அப்ப ஒருத்தர் கிண்டல் பண்றாரு, ஏப்பா தையல் மிஷின் கொடுத்தா போதுமா, 3 சக்கர வண்டி கொடுத்தா போதுமா? நான் 100 3 சக்கர சைக்கிள் 100 தையல் மிஷின் வாங்கி தரேன். அந்த பேசுற ஒரு ஆள் என்னைக்காவது 5 தையல் மிஷின் வேண்டாம், ஒரு தையல் மிஷின் ஒரு 3 சக்கர வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்களா? வருஷம் நான் படிக்கிறதுக்காக 25 லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதையும் இவங்க ஏதோ கிண்டல் பண்றது. ஆனா எத்தனை ஏழை எளிய மாணவர்கள் படிக்க முடியாம இந்த பணத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் ஒரு முடிவு பண்ணு, நம்ம இந்த நடிப்புல வசதியாக வந்தால், இந்த நடிப்புல மிக உயர்ந்த இடத்துக்கு வந்தோம்னால் முதல்ல நம்ம படிக்க வைக்கணும், எல்லாரையும் நம்ம படிக்க வைக்கணுங்கிறத என்னுடைய முழு எண்ணம் ஓடிச்சு. அந்த இளைஞர்கள் படித்திருந்தாலும் படிக்காட்டினாலும் அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப ஹோட்டல்ல பில்லு போடலாம், ஜவுளி கடையில பில்லு போடலாம், பல வகையில தெரிஞ்சுக்கலாம். அப்ப பில்லு போட தெரிஞ்சா சம்பளம் கூட கிடைக்கும். அப்படி போய் கம்ப்யூட்டர் கத்துக்கலாம், படித்தவர்களும் போய் கம்ப்யூட்டர் கத்துக்கன்னு கிட்டத்தட்ட 1.5 கோடி செலவுல 600 கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தேன். பாமர மக்களோட படிப்புக்கும் பசிக்கும் யார் ஒருத்தர் தன்னலம் இல்லாமல் உதவுறாங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான ஒரு தலைவர். அந்த வகையில் விஜயகாந்த் அவர்கள் மிக மிக உண்மையான ஒரு தலைவர் மக்களுக்கு. அவர் வீட்டுக்கு இந்த இன்கம் டேக்ஸ் ரைடு வந்தவங்களே அவங்களே மனசு விட்டு பாராட்டிட்டு போகிற அளவுக்கு அவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா இந்த பணத்தின் மீது பெரிய ஆசை கொண்டு வரலாம் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் செத்தா இருக்குமோ அவ்வளோதான், போடா பணம் நாடா பெரிய பணம், இவ்வளோ தான் விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் சார் ஆஃபீஸில் ரைடு நடக்குது, எனக்கு நான் தெரியாமல் உள்ளே போயிட்டேன். எல்லாம் உள்ளே உட்கார வச்சுட்டாங்க காலையில் 8 மணிக்கு. நைட்டு 2 மணிக்கு தான் ரைடு முடிஞ்சது. அப்போ தான் என்னையும் ரிலீஸ் பண்ணாங்க. போகும்போது அப்போ ராபர்ட்னு ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், அவர் வந்து இவர்கிட்ட சொன்னார், விஜயகாந்த் சார்கிட்ட, விஜயகாந்த் சார் இதில் தப்பாக நினச்சிக்காதீங்க, எங்களுடைய டியூட்டி இது, அதனால செஞ்சோம், நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிடாதீங்க. உங்கள் ரெக்கார்டுகள்லாம் பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியுது. இப்படிப்பட்டவரையாக நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு நாங்களே வருத்தப்பட்டோம். அதனால் இப்படிலாம் வந்து கஷ்டம் கொடுக்குறாங்களேன்னு நீங்கள் நினச்சி இதெல்லாம் விட்டுறாதீங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் தயவுசெய்து கண்டிப்பாக செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல மனுஷன். நீங்களும் என்ன உங்களுடைய 10 வயசுல இருந்து அன்னைக்கு பார்த்துருப்பீங்க, இன்னைக்கும் என்ன ஏன் சொல்றீங்க? நான் செய்கின்ற உதவி உங்கள்கிட்ட போய் சேர்ந்ததுனால தான் எனக்கு இந்த வரவேற்பு கொடுக்குறீங்க. நான் 100 பேர் உதவி கேட்டால் நான் 100 பேருக்கு செஞ்சிருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. நான் செஞ்ச உதவி 5 பேருக்காவது போய் சேர்ந்திருக்கிறது என்ற மனநிலை தான் எனக்கு. தன் மீது ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை கொண்ட ஒரு கம்பீரத்தின் அடையாளம் தான் விஜயகாந்த். என் தாய்மார்களும் என் இளைஞர் சகோதரர் இருக்கும் போது அந்த தன்னம்பிக்கையில இந்த விஜயகாந்த் பேசுறேன். விஜயகாந்த் அவர்களால் பயனடைஞ்சவங்க பார்த்தீங்கன்னா அது பல பேர் இருக்கிறாங்க. இவரை பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு மனுஷன் தான் நமக்கு தலைவராக வரணும், இவரு தான் அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது நான் அவரோட கட்சியில சேர்ந்து என்னோட முதல் ஓட்டு நான் விஜயகாந்த் அவர்கள் தான் போட்டேன். ஆனா இவர் அரசியலுக்கு வந்து இப்போ அவர் இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது
இதுக்கு ஒரு அரசியலுக்கு வராம இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருப்பாரோ, ஆரோக்கியமா இருந்திருப்பாரோ, ஆக்டிவா இருந்திருப்பாரோன்ற ஒரு வேதனை இருக்கு. விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிரிமினல் அரசியல், இந்த ஏமாத்துற அரசியல் வந்துட்டு அவருக்கு சுத்தமா வரல. அவரும் என்ன நினைச்சிருப்பாருன்னா, நம்மள மாதிரியே மற்ற அரசியல்வாதிகளும் மக்களுக்கு நன்மை செய்யறவங்களா இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு நினைப்பிலேயே அவர் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் ஆளு தான் கம்பீரமா கோவக்காரா இருந்தாலும் அவரும் கொஞ்சம் வெள்ளந்தியான ஒரு ஆளு தான். அது வந்துட்டு எப்படி சொல்றது, எமோஷனல் டைப் சொல்லுவோம்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி. இங்க இருக்கிற இந்த கிரிமினல் சூழ்ச்சி அரசியல் சுத்தமா தெரியாம மக்களுக்காக நான் வரேன் அப்படின்னு வந்து இப்போ அவர் இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது வராமலே இருந்திருக்கலாம் தான் தோணுது. விஜயகாந்த் அவர்கள் மாதிரி இந்த மக்களுக்கு செஞ்சது பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் ஒருத்தரும் கிடையாது. அவர் முன்னாடி நிக்க கூட தகுதியே இல்லாதவங்கலாம் பார்த்தீங்கன்னா மேடை போட்டு அவர் வந்துட்டு தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷராகவே இருந்தது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் தான் முன்னாடி யாராவது தப்பு பண்ணாலும் கூப்பிட்டு வச்சு சப்புன்னு அடிக்கிறது அவரோட ஸ்டைலு. ஆனால் இப்போ பாருங்க, கண்டவங்களாம் வந்து பேசும்போது அவரால் என்ன சொல்றது, அந்த அரசியல் நாகரிகம் அதெல்லாம் ஃபாலோ பண்ண தெரியல. இந்த விஷயங்களும் அவர்லாம் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷராக இருக்கும். இந்த டிவி சேனல்ஸும் சரி, இந்த சோஷியல் மீடியாவும் சரி, இந்த நியூஸ் பேப்பரும் சரி, விஜயகாந்த் அவர் வந்துட்டு குடிக்கிறாருன்னு ஒரு மாதிரி சொல்லியே அவர் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஆனா என்ன எப்படியாவது மடக்கணும், இந்த விஜயகாந்த் பேரை கெடுக்கணும். விஜயகாந்த் கெட்டவன், விஜயகாந்த் அப்படி கெட்டவன் இப்படி கெட்டவன், இல்ல குடிகாரன், ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போகும். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆக்சுவலா வந்துட்டு உண்மையை சொல்லணும்னா விஜயகாந்த் அவர்களை விட மொடா குடி தமிழ் சினிமால இருக்கிறாங்க. நீங்க வந்துட்டு பெரிய தலைவர்னு சொல்றவரெல்லாம் பாத்தீங்கன்னா அவரெல்லாம் மொடா குடி தான். ஆனா விஜயகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருந்தது. இந்த தைராய்டு இருந்தது, அப்புறம் ஹை ப்ரெஷர் ஆகும்போது பாத்தீங்கன்னா இந்த நரம்பெல்லாம் வெடிக்கும்ல, மனோ ரீதியாக அவர் அட்டாக் பண்ணி அவர் வந்து ஓவரா டென்ஷன் ஏற்றி நரம்பு வெடிக்க வச்சு அவர் ஒரு வழி ஆக்குனதுனால தான் அவர் இப்படி இருக்கிறார். அவருக்கு உடல்நிலை வந்துட்டு கொஞ்சம் பின்னாடி ஆகுது அப்படின்னு ஆரம்பத்தில் தெரியும் போது அவர் வந்து கொஞ்சம் பாதுகாத்து வச்சிருந்துருக்கணும். இல்லை இவர் வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரு கொஞ்சம் இந்த மேடைகளை பேச விடாம வெளில விடாம அவர் கொஞ்சம் பாதுகாத்து வச்சிருந்துருக்கணும். ஆனா அதை அவங்க குடும்பம் பண்ணாம அரசியல் லாபத்துக்காக அவரால் முடியாத சூழ்நிலையில கூட அரசியல் மேடைகளை ஏற்றி அரசியல் பொதுக்கூட்டம் கொண்டு வர வச்சு அந்த மேடைகள்ல இந்த பொது இடங்கள்லயும் அவரால் பேச முடியாம நாக்கு குளறி நிக்க முடியாம கால் தடுமாறி கோவத்துல நாம என்ன செய்யறோம், நாம வந்துட்டு சரியா தான் செய்யறோமா, இது வந்துட்டு இந்த மேடை பேச்சுக்கும் இல்ல வந்து பொது இடத்துல இது அழகா அப்படின்றது கொஞ்சம் கூட புரியாம அவர் செய்த ஒரு சில விஷயங்கள் அவர் அப்படியே ஒரு கோமாளி மாதிரியே ஆகிடுச்சு. எல்லாரையுமே ஏன்னா விஜயகாந்துக்கு இப்படி அடிக்குதுன்னு நினைக்காதீங்க. பூச்சி என்னடா என்ன தலைவர் இப்படி சொல்லிடுறா, நீங்க பூச்சி புத்து புத்துன்னு கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா? பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் ஜி.கே. மூப்பனார் வழி நின்று மாநில உரிமை ஒரு புதிய வரலாறை படைப்பதற்கான அச்சாரமாக இதை நான் கருதுகிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திலேயே நாங்க பேசுறது லட்சக்கணக்கானது. சும்மா இது பண்றதெல்லாம் பெருசாக்கி போட்டாங்க, ஜாலியா தான் அவரு கூட பயங்கர க்ளோஸா இருந்திருப்பாரு. கத்திட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிமிஷம் இருங்க, சத்தம் போட்டு இருந்தா யாருமே பேச முடியாது. சத்தம் போட்டு இருந்தா நான் கூட கிளம்பிடுவேன். நான் ஒரு சத்தம் போடுறது சத்தம் போட்டு இருந்தா எப்படி பேசுறது? எல்லாரும் இவ்வளவு பேருக்கு இந்த கூட்டத்திற்கு சத்தம் போடுறது. நான் எல்லா பக்கம் திரும்ப இது ஒன்றும் மேடை, இது ஒன்றும் டெம்போ டிராவலர் சுற்றி சுற்றி வந்து பேசுறேன். இது மேடை தான் ஒரு பக்கம் தான் பேசுவாங்க. அதனால சொல்கிறேன், ஆகாது ஆகாது இன்னும் வேண்டா கத்துறது. சொல்லிக்கிட்டே கேட்க கை தட்டுறாங்க, சொல்லிக்கிட்டே இருக்க கேட்க மாட்டேன். இருக்கிறவங்க சும்மையா சொல்லிக்கிட்டே இருக்க கேட்கறவங்க அறிவில்ல, ஆகாது அறிவில்ல.
இருக்கிறாங்க அமைதியாக சும்மா சார் நான் கேள்வி பதில் சொல்லணுங்கிற எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை சார் ஜெயதி கேள்வி நீங்க கேட்கற குடும்பம் இருக்கும்போது எனக்கு பதில் சொல்லணுங்கிற உண்மை இல்லை எங்க நீங்க பேசுறீங்க மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணணும்னா கமெண்ட் இருக்க தூக்கி அடிச்சிடும் பார்த்து சும்மா உனக்கு தான் பேசுறேன் எனக்கு பேசுறீங்க சும்மா சும்மா எல்லா பிரச்சனையும் தான் கேட்டு நடிக்க தெரியல போன தடவை நான் மரியாதை கொடுத்தா போன தடவை பிரஸ் வம்பளுக்குறாங்க ப்ரெஸ் நிறைய இருக்காரு. நீங்களே மேலும் கேட்கிறாரு அதுக்கு வந்து அவருக்கு பதில் சப்போர்ட் பண்ற திறமை நீங்க போறீங்க எப்படிதான் நீங்க வாங்க வாங்க ஏன் பாக்குறீங்க வாங்க நான் அடிக்கல மாட்டேன் வாங்க இதெல்லாம் காமெடி ஆக்கி இது பண்ணி போட்டாங்க. சிங்கம் மாதிரி கட்சிச்ச மனுஷன் அவங்களோட அரசியல் லாபத்துக்காக அவரோட உடல்நிலை சரியில்லாத போது போகக்கூடாத இடங்கள்லாம் போக வச்சு அவரை பேச வச்சு அவரை தடுமாற வச்சு வாய் குளர வச்சு மீம்ஸ் கிரியேட்டருக்கும் ட்ரோல் மெட்டீரியலாகவும் மாறி அவர் அப்படியே ஜோக்கராக மாற்றி மக்கள் முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டல் பாலிடிக்ஸ் தான். எப்படி சொல்கிறதுனா இப்போ தேமுதிக அப்படின்ற ஒரு கட்சி இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் விஜயகாந்த் அவர்கள் தான். தேமுதிகக்கு மக்கள் ஓட்டு போகிறதுக்கு மிக முக்கிய காரணம் விஜயகாந்த் அவர்கள் தான். கட்சி ஆரம்பித்த கொஞ்ச நாளே எதிர்கட்சி தலைவராக வரக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு நபராக விஜயகாந்த் அவர்கள் கம்பீரமாக இருக்கும்போது முதல்ல அவரோட கட்சியை காலி பண்ணணும் அப்படின்னா அந்த தலைவரான விஜயகாந்த் அவர்களோட அந்த இமேஜை காலி பண்ணணும். ஒரு போர் நடக்குது அப்படின்னா அந்த போரில் அந்த ராஜாவை கொண்டுட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், போர் முடிஞ்சு போச்சு. ராஜாவே கொண்டுட்டாங்க அப்படின்னா அப்போ கீழே இருக்கிற அனைத்து படைகளும் காலி இல்லை, அந்த மாதிரி தான். ஸோ நல்லா கம்பீரமாக நிற்கிற ஒரு கட்சியை காலி பண்ணோன்னா அந்த கட்சி தலைவரோட இமேஜை காலி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கட்சி காலின்னு பக்காவாக பிளான் போட்டு அவரோட இமேஜை எப்படிலாம் டேமேஜ் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் டேமேஜ் பண்ணாங்க இந்த பத்திரிகைக்காரங்க, இந்த மீம் கிரியேட்டர்ஸ், இந்த ட்ரோல் எல்லாருமே சேர்ந்து. எப்பவுமே ஒரு அரசியல் தலைவருக்கும் சரி இவ்வளோ ஒரு பெரிய ஹீரோக்கும் சரி இந்த இமேஜ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த இமேஜை உடைச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். நிற்க முடியாமல் நிற்க முடியல. ஏன் அப்படி கஷ்டப்படுத்துறாங்க அவருக்கு? அவர் ரொம்ப முடியல, பேசே ஒரு மாதிரி மாறி. அவர் கையில கொடுத்து
விஜயகாந்த் அவர்கள் அரசியல் வந்ததுக்கப்புறம் கலைஞர் அவர்களை எவ்வளோ எதிர்த்து பேசியிருக்கிறாரு. ஆனால் உண்மை என்னன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு கலைஞர் அவர்களை ரொம்ப பிடிக்கும். ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது விஜயகாந்த் கலைஞர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா எடுத்து அவருக்கு தங்கப்பேனா வழங்கியவர் விஜயகாந்த் அவர்கள். ஆனால் அரசியல் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் கலைஞர் அவர்களுக்கு எதிர்த்து நிறைய மேடைகளில் விஜயகாந்த் அவர்கள் பேசியிருக்கிறார். அப்படி பேசினாலும் கூட கலைஞர் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று, அந்த வீடியோவை பார்க்கும்போது கலைஞர் அவர்கள் இறந்துட்டாங்க, அதுக்காக விஜயகாந்த் அழுகிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி விஜயகாந்த் அவர்களோட உடல்நிலை இப்படி இருக்கேன்ற ஒரு வேதனை தான் எனக்கு அதிகமாக இருந்தது. கலைஞர்கிட்ட இருக்கு. நானும் அவரும் ரொம்ப நல்லா படம் விஜயம் பாருன்னு இதெல்லாமா பாருன்னு கூப்பிட்டுருந்தாங்க. யாவதுக்கு ஒரு தங்கப்படா கூட நான் கொடுத்தேன். எடுத்தேன் தங்கப்படா எடுத்தேன். கலைஞரிடம் நடந்தாக்க முடியல. அவர் போனாருங்கிறது நான் நம்ப முடியல. அவர் இப்போ பார்க்கும்போது ஏன் ரொம்ப வேதனையாக இருக்குன்னா, ஏன்னா உண்மையாகவே விஜயகாந்த் அவர்கள் தங்கமான ஒரு மனுஷன். இப்போது வடிவேலு அவர்கள் அவரோட சினிமா வளர்ச்சிக்கு விஜயகாந்த் அவர்களும் ஒரு மிக முக்கிய காரணம். சின்ன கொண்ட திரைப்படத்தில் கவுண்டமணி செந்தில் அவர்கள் இருக்கும்போது கூட அவங்க கிட்ட சண்டை போட்டு ஆர்கியூ பண்ணி வடிவேலுக்கு ஒரு முக்கியமான ரோலை வாங்கி கொடுத்தது விஜயகாந்த் அவர்கள் தான். அவர் சின்ன கவுண்டர் அந்த வாய்ப்பு அவர் தான். அவர் நான் வேஷ்டி சட்டை எடுத்து கொடுத்தாரு. அந்த நேரத்துக்கு மறக்கூடாதுல்ல. அப்படி இருந்தும் கூட விஜயகாந்த் அவர்களை தன்னோட அரசியல் சுயலாபத்துக்காக வடிவேலு பல மேடைகளில் விஜயகாந்த் அவர்களை தப்பாக பேசியிருக்கிறார். ஒருத்தர் கேட்டாரு, ஏங்க அவர் எதிர்த்து நிக்க போறேன்னு சொன்னீங்களே, நிக்க போறீங்களா? ஒரு மேடையில ஏறினாலே சரியா உன்னால நிக்க முடியலையே, இந்த ஆளை போய் நான் ஏத்துனா எனக்கு தாங்க கேவலம். அவருக்கு பேர் வச்சுக்காங்க சொல்லக்கூடாது. கேப்டன் எதுக்கு கேப்டன்? எதுக்கா கேப்டன்? என்னையே தண்ணியை போட்டுட்டு போறோம் கேப்டனா? தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டுறவனுக்கு பேர் தான்டா கேப்டன். எந்நேரம் தண்ணியில மிதக்கிறவனுக்கு பேர் கேப்டன் கிடையாது. தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டுறவனுக்கு பேர் தான் கேப்டன். எந்நேரம் தண்ணியில மிதக்கிறவனுக்கு கேப்டன் கிடையாது. என்னதான் வடிவேலு அவர்கள் விஜயகாந்த் அவர்களை இவ்வளோ தப்பாக பேசியிருந்தும் கூட ஒரு மேடையிலையும் விஜயகாந்த் அவர்கள் வடிவேலு பற்றி தப்பாக பேசினதே இல்லை. அதுக்கு மாறா வடிவேலு நடிக்க சொல்லுங்கப்பா, இப்போ வர காமெடியெல்லாம் காமெடி அந்த அளவுக்கு நல்லாவே இல்லை, வடிவேலு கொஞ்சம் நடிக்க சொல்லி அவன் காமெடி தான் என் சிரிப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னவர் தான் விஜயகாந்த் அவர்கள். விஜய் வீட்டுக்கிட்ட போயிட்டு இருக்க வந்து இடிக்கிறாரு, சுப்ராஜ் இடிக்கிறாங்க. யார் ஆளுங்க பார்த்தா இல்லைன்னு கேட்டான். வடிவேலு நடிக்க சொல்றா, 3 வருஷம் சென்ற பொருள் ஆளை வச்சு அடிக்கிறது கேட்டேன். இல்லைடா அவன் காமெடி தான் நல்லா இருக்கு நடிக்க சொல்லு, நான் இதை போய் சொல்லட்டுமா கேட்டேன். நான் போறதில்ல, இதை சொல்றதுக்காக போட்டுமா கேட்டேன். போய் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புன்னு சொல்லிட்டு போனேன். நான் நேராக போறேன். வடிவேல் என்ன நான் வந்துருக்கேன்னு கேட்டேன். வடிவேல் ஒன்றும் கவலைப்படாத, பயப்படாத, அண்ணன் கேப்டன் சொன்னாரு உன்னை நடிக்க சொல்லு, இப்பதான் இடிச்சுட்டு போறாரு உன்னை நடிக்க. அண்ணன் கேப்டன் சொன்னாரான்னு சொல்றாங்க. ஏன் அவரோட ஃப்ரெண்டு தியாகு அவருமே விஜயகாந்துக்கு எதிராக பார்த்தீங்கன்னா வேற ஒரு கட்சியில் சேர்ந்துட்டு விஜயகாந்த் அவர்களை தவறாக பேசியிருக்கிறார். அப்போ கூட அரசியல்னு வந்துட்டா ஃப்ரெண்டாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அப்படி தான்ப்பா பேசுவாங்க, விடுப்பா என்ன இருந்தாலும் என் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு தியாகுக்கு சப்போர்ட் பண்ணவர் தான் விஜயகாந்த். விஜயகாந்த் தானே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு அவளை திட்டினா அம்மாவுக்காக அவளை திட்டினா அதெல்லாம் போய் கேட்டிருக்காங்க. போய் உங்களுக்கு என்ன திட்டுறாருங்க உங்க ஃப்ரெண்டு, ஒரு கட்சின்னு அப்படிதான் பேசணும், நீ வேற அப்படின்னு எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. இன்னைக்கு வந்து உடம்பு தெரியாத போது அவனை பார்க்கறதே கஷ்டமா இருக்குங்க. எனக்கு அவனை பார்க்கறதே கஷ்டமா இருக்கு. ராதாரை விட போனோம் நான் நேற்று என்னடா பார்க்க முடியலடா அவனை, நீ வாழ நீ அழைச்சிட்டு போறடா வாழ. நட்புங்கிறத அவள்கிட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் சொல்லுவோம்ல எத்தனையோ பேர் எவ்வளோ தப்புலாம் பண்ணுறாங்கன்னா ஒரே ஒரு தப்பு தான்ப்பா பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி விஜயகாந்த் அவர்கள் அவரோட வாழ்க்கையில் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரே ஒரு தவறு அவரோட நண்பரான ராவுத்தர் அவர்களை பிரிஞ்சது. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து அவரோட ஆரம்ப காலத்திலேருந்து விஜயகாந்த் அவர்களுக்காகவே வாழ்ந்து விஜயகாந்த் அவர்கள் கூடவே கஷ்டப்பட்டு விஜயகாந்த் அவரோட முன்னேற்றத்துக்காகவே உழைச்சி
எங்கே தனக்கு கல்யாணம்னா தனக்கு வர பொண்டாட்டி இல்லை தனக்கு வர குடும்பம் வந்துட்டு விஜயகாந்த் கிட்டேருந்து நம்மளை பிரிச்சிருமோ அப்படின்னு விஜயகாந்த் அவர்களுக்காகவே திருமணம் செஞ்சு தனக்குன்னு ஒரு குடும்பத்தை கூட அமைச்சிக்காம விஜயகாந்த் அவரோட நலனுக்காக மட்டுமே வாழ்ந்தவர் தான் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள். அவரை தன்னோட குடும்பம் வந்ததுக்கப்புறம் பிரிஞ்சது தான் விஜயகாந்த் அவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு. ஆனால் இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, ஒரு பிரபலமான நடிகையை கல்யாணம் பண்ணிக்க இருந்த விஜயகாந்த் அவர்களோட மைண்டை மாற்றி இல்லை இதெல்லாம் எதிர்காலத்துக்கு சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லி பிரேமலதா அவங்கள பார்த்து விஜயகாந்துக்கும் பிரேமலதா அவர்களுக்கும் திருமணம் செய்து வைத்ததே இப்ராஹிம் ராவுத்தர் தான். விஜயகாந்த் அவர்கள் அந்த தவறை மட்டும் செய்யாமல் இப்ராஹிம் ராவுத்தர் மட்டும் பிரியாமல் இருந்திருந்தாரு அப்படின்னா இந்நேரம் விஜயகாந்த் அவர்கள் சிஎம். என்னதான் 1000 நல்லது பண்ணாலும் அவங்க வாழ்க்கையில் செய்கிற ஒரே ஒரு தவறு அவங்களோட வாழ்க்கையை எப்படிலாம் மாற்றும் அப்படின்றதுக்கு விஜயகாந்த் அவர்கள் உதாரணம். விஜயகாந்த் அவர்கள் கட்டி காத்த அந்த கோட்டை இமேஜ் எல்லாமே அவரோட கண்ணு முன்னாடியே சரிஞ்சிட்டே வருது. அவருக்கு நல்லா தெரியுது தான் கண்ணு முன்னாடி இதெல்லாம் நடக்குது, ஆனால் அவரால் எதுவுமே பண்ண முடியல. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப ஆணித்தனமாக சொல்லணும் அப்படின்னா, விஜயகாந்த் அவர்களுக்கு உடம்பு சரியில்லை, அவர் உடல்நிலை பின்னடைவாக இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அவரை தயவு செஞ்சு வெளில கூட்டு வராமல் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வைங்க. எங்களுக்கு ஒரு கற்பனை இருக்கும், நாங்கள் ஒரு கற்பனையாக வாழ்ந்துட்டு போகிறோம். ஆமாம், விஜயகாந்த் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வீட்டில் இருக்கிறாரு, உயிரோடு இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரு, ஆரோக்கியமாக இருக்கிறாருன்னு நாங்கள் வாழ்ந்துக்கிறோம். அவர் இந்த அரசியல் லாபத்துக்காக இந்த மக்கள் முன்னாடி பாருங்கள் இன்னமும் இருக்கிறாரு, இன்னமும் கட்சி இருக்குன்றதுக்காக அவர் கொண்டு காமிச்சு அவர் இந்த நிலைமையில காமிச்சு எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன்னா விஜயகாந்த் அவர்களை இப்படி பார்த்த உடனே டைரக்டர் பாண்டிராஜ் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அதாவது, கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு இப்பொழுது சரியான ஓய்வு தேவை, அவர் பூர்ண குணமடையும் வரை அவரை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ், பிடித்த ஒரு நல்ல மனிதரை இப்படி பார்க்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்படி பாண்டியராஜ் பதிவு போட்ட உடனே பிரேமலதா உடனே ரொம்ப டென்ஷன் ஆகி, நீங்க ஏதோ பதிவு போடணும்னு போடாதீங்க, இது ஒன்றும் சினிமா கிடையாது, கட்சி, அவர் எப்படி பார்த்தோன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அவரை பார்த்துக்கிட்ட லட்சணம் தான் ஊருக்கே தெரியுது. ராவுத்தர்லாம் இருந்திருந்தா அந்த நிலமா வந்திருக்குமா? ஆனா ஒண்ணுங்க, விஜயகாந்த் அவர்கள் மாதிரி கொடைவள்ளல் கொண்ட நேர்மையான வெள்ளந்தியான ஒரு கோபக்கார மனுஷர்லாம் இனிமே பார்க்கவே முடியாது. ஒருவேளை இனி வரும் காலங்களில் விஜயகாந்த் அவர்கள் மாதிரி மனம் கொண்ட யாரோ ஒருத்தர் பிறக்கலாம். ஆனா இந்த காலகட்டத்துல விஜயகாந்த் அவர்கள் ஒருத்தர் மட்டும்தான். விஜயகாந்த் மடக்கிருந்து பாக்குறாங்க, மடக்குங்க. நிலையில நான் நினைச்சேன் எதுல மடம் காசுல தானே நிலா உச்ச ஆக்கிரமிப்பு, நில உச்ச வரம்பு, நிலத்தை எடுத்துக்க, என்ன ஏக்கர் நீ எடுத்துக்கியா, மக்கள் கொடுத்தது எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை, எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா, அது இருக்கும்ல, என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்தில் இடம் இருக்கும்ல, என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்கணும்னு இருக்குல்ல, அது கிடைச்சா எனக்கு போதும். இந்த எவ்வளவு பேர் இருக்க, இந்த 4 பேர் ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க. அதுலயே நம்மளுக்கு போதும், முடிஞ்சிடும். இத்தனை பேர் வீட்டுக்கு நான் போயிட்டு வரக்குள்ள முடிச்சேன். என்னையா காசு 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 பணம் படப்புவாங்க நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் புதைக்கிறான். காசு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவ்வளவுதான் போது. இது நேத்து போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் தமிழ் லைட்டு. ஆனா இன்னைக்கு காலைல அவர் இறந்துட்டாருன்னு நியூஸ் பார்த்தோம். உண்மையிலே என்ன இவ்வளோ பண்ணி, ஏதாவது நம்மளே நிறைய, அதாவது சின்ன வயசுலயே நம்ம அப்பா அம்மாலாம் சொல்லி வளர்ப்பாங்க, அதாவது நல்லது பண்ணனா உனக்கு நல்லது கிடைக்கும், அதாவது பின்னாடி நல்லா இருக்கலாம். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது இப்ப நல்லது பண்றவங்கலாம் சீக்கிரம் போயிடுறான் அப்படின்னு மாதிரிதான் இருக்கு. ஆமா, நல்லது பண்ணா உனக்கு அந்த தர்மமே தலை காக்கும் அப்படி இப்படின்றாங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இதெல்லாம் இவங்க அத்தனை 1000 பேர் பண்ற இதை இவரு ஒருத்தரே பண்ணிட்டாரு எல்லாருக்கும். இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு அது பார்த்தோன்னே செம ஷாக்கா இருந்தது. உண்மையா பொய்யா எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இவரோட வீடியோ தான் நாங்க பார்த்தோமே, இதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி டீட்டெயிலா போட்டிருக்கோம். தமிழ் லைட்டு சொன்ன மாதிரி நானும் ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த ஓட்டு உரிமை, அந்த 18 வயசு வந்ததுக்கப்புறம் ஓட்டு போடுவாங்களே, ஃபர்ஸ்ட் நான் ஓட்டு போட்டது அந்த கட்சிக்கு தான் முதல்ல போட்டேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ விஜயகாந்த் சின்ன வயசுலேருந்தே நான் பண்ருட்டில் இருக்கும்போது நேரில் பார்த்தேன். அப்போதான் அந்த கட்சி ஊர்வலம் போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2001 2002 நினைக்கிறேன். அப்போ பார்த்துருக்கேன், பக்கத்தில் பார்த்துருக்கேன். அப்போலேருந்தே எனக்கு விஜயகாந்த் படம்லாம் பிடிக்கும். விஜயகாந்த் படத்துக்குலாம் அப்போ நிறைய தேட்டருக்கு போய் பார்ப்போம். அவ்வளோ பிடிக்கும், அந்த அளவுக்கு போய் பார்ப்போம். ஆமா, இந்த மாதிரிதான் நாங்க பார்த்துதான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஐயோ இப்படியா நாங்க அப்படிலாம் பேசணும்.
இப்ப உண்மையா நான் நினைக்கவே இல்லை. இந்த வாட்டி வர எலெக்ஷன்ல கூட இவர் கண்டிப்பா நிப்பாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவர் உடம்பு முடியலனாலே எனக்கு தெரிஞ்சு அவரு ஓய்வு எடுக்கிறதுக்கு விட்டுருக்கணும். இது இந்த இடத்துக்கு கூட்டு வந்து அவர் தான் வீடியோ காலில் காட்டியிருக்கலாம். வீட்டில் வச்சுட்டு வீடியோ காலில் காட்டுறதோட நிப்பாட்டிக்கலாம். இது ஒரு தூரம் அவரை இழுத்துட்டு வந்து அதுக்கு அங்கே வச்சுக்க அது பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரால் அந்த பேலன்ஸே பண்ண முடியாத ஒரு ஆளை வந்து அது இழுத்துட்டு வர்றதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது ஏன் அவங்க ஒய்ஃபும் புரிஞ்சுக்கல, அவங்க பசங்களும் புரிஞ்சுக்கலன்னு தான் எனக்கு தெரியல. ஆமா, இதை யாருன்னா சொன்னாலும் அவங்களையும் திட்டுற மாதிரி பண்றாங்க. ஆமா, அந்த வடிவேல்லாம் அவர் எதிர்க்கும் போது எனக்கு வடிவேல் சுத்தமா பிடிக்கல. அதுக்கப்புறம் படத்துல பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. அது வந்து ஏன்னா அவருக்கு வாய்ப்பு கொடுத்தவரே இவர் தான். வாய்ப்பு கொடுத்தவருக்கே இவ்வளவு கேவலமா பேசி, ஏன்னா விஜயகாந்த் அதுக்கப்புறம் அவர் எதுவுமே திட்டவே இல்லை. எந்த பேட்டியில் அந்த இதுலயும் ஸ்டேஜ்லயும் எதுவும் பேசியிருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் அந்த அவரோட ஃப்ரெண்டு இப்போ அவரை பத்தி அவர் படம்லாம் பார்த்துருக்கோம். ஆனா அவர் விஜயகாந்த் ஃப்ரெண்டுன்னு தெரியாது. அவர் சொல்லி அழுறாரு பாருங்க. அவரெல்லாம் திட்டி இருக்காரு. ஆனா விஜயகாந்த் திட்டவே இல்லை. அந்த அளவுக்கு ஒருத்தரால இருக்க முடியுமான்னா கஷ்டம். நன்றி மறந்தவங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நேர்ல அதான் நான் தான் சொல்றேன்ல. இப்போ நம்மள ஒருத்தன் நல்ல ஃப்ரெண்டா இருந்து ஏதாவது ஏமாத்திட்டான்னா நம்ம கண்டமணிக்கு திட்டுவோம். எவன்ட்டே நம்ம ஃப்ரெண்டுகிட்டே இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு கொஞ்சமா திட்டுவோம். ஆனா அது திட்டுறது கூட மனசு இல்லாம திட்ட மாட்டேங்கிறாரு அவரு. அது கூட புரிஞ்சுக்காம இன்னும் நிறைய பேர் அதை ட்ரோல் பண்ணி, அதான் சொல்றல மீம்ஸ் இந்த ட்ரோல் பண்றவங்க எல்லாம் அப்போ வந்து நானும் தான் இதெல்லாம் சிரிச்சேன், இதெல்லாம் பண்ணேன். ஆனா அது அப்போ அந்த வயசுல புரியல. அதெல்லாம் அதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்குன்னு நம்மளுக்கு புரியவே இல்லை. இப்பதான் அது தெரியுது. உண்மையிலேயே அவரோட பேரை அப்பவே டேமேஜ் பண்ணி, அதாவது அவர் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்க. அதாவது ஒரு காமெடி பீஸாவே ஆக்கிட்டாங்க. அதனாலே அவர் ஒரு கட்சி தலைவர்னு யாராலையும் ஏத்துக்க முடியாத அளவுக்கு போயிருச்சு. அதான் உண்மை. ஆமா, இதுக்கப்புறம் யாரும் இந்த மாதிரி வரப்போறது இல்ல. அவ்வளவுதான். ஆமா, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ற ஒரு ஆள் கண்டிப்பா கிடையாது. அது சினிமால சொல்ல போனா இப்போ சினிமால இருக்க யாருமே விஜயகாந்த் பக்கத்துல கூட வர முடியாது. விஜய், அஜித், கமல், ரஜினி அவங்கெல்லாம் ஏதோ பண்றாங்க தவிர விஜயகாந்த் பக்கத்துல வரவே முடியாது. அதுதான் உண்மை. அது வந்து நம்ம சொல்லிக்கலாம் தவிர, ஆனா அதான் உண்மை. ஏன்னா அவ்வளவு பண்ணியிருக்காரு. அவர் பண்ணதுக்கெல்லாம் ஒரு 5% கூட யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இன்னுமே என்னால நம்ப முடியல, என்னால ஏத்துக்கவே முடியல. ரொம்ப மிஸ் பண்றோம். ஆமா ஆமா. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.